வெல்கம் டு வீலான் சேனல். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னா இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா நம்மளோட காமர்ஸ் லெசன்ஸ் எத்தனை 30க்கு மேல லெசன்ஸ். புக்கை எடுக்கும் போதே 30 லெசனுக்கு மேல இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டென்ஷனாகவும் படிக்கவே தோணாது. அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 12 லெசன் ஒரு 11 லெசன் தான் இருக்கு. ஆனா அந்த 12 லெசன் 11 லெசன் நம்மளுக்கு படிக்கிறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ 30 லெசனுக்கு மேலனும் போது நம்மளால அதை யோசிச்சே பார்க்க முடியல. ஸோ நீங்க அதை சிம்பிளிஃபை, அதாவது ரொம்ப சிம்பிளா படிக்கிறதுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட நீங்க படிச்சாலே போதுமா அப்படின்னு கேட்டா போதாது. 1 மார்க்கும் நீங்க படிச்சாகணும். 1 மார்க்ல நம்ம இம்பார்ட்டன்ட் தர முடியாது. ஸோ நீங்க 1 மார்க் ஃபுல்லா தான் படிச்சாகணும். அது மட்டும் இல்லாம இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கும் படிச்சிட்டீங்கன்னா எக்ஸாமை ஓரளவுக்கு கான்ஃபிடண்டா நீங்க போய் எழுதிட்டு வந்துடலாம். சரி, ஓகே. அதுக்காக நீங்க இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க போறீங்க. இப்போ நான் ஒரு ஸ்லைடா தள்ளுவேன், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு படிக்கிற ஆரம்பிச்சீங்கன்னா போதும், நம்ம மார்க்கை அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீலர்ன் தமிழ் சேனல் யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதவங்க பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ், அதாவது நீங்க 12th எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, 12th இருக்க சப்ஜெக்ட்ஸ் படிக்க போறது எல்லாத்துக்கான அப்டேட்ஸும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வீலர்ன் தமிழ் ஐடிலையும் வந்துட்டே இருக்கு. அதையும் போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல நம்மளோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். நீங்க இந்த 3 விஷயம் மட்டும் பண்ணா போதுமானா உங்களுக்காக வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, அதாவது நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடைக்குது, ஓகே. வீடியோஸா நீங்க பாக்குறதுக்கு நம்மளோட வீலர்ன் ஆப் கொஞ்ச நாள்ல வரப்போகுது, லான்ச் பண்ண போறோம். நீங்க 12th போறதுக்குள்ள ஆப் நம்மளுக்கு வந்துடும். ஆப் ஸ்டார்ட் ஆகி நீங்க அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம், நம்ம கீழே கொடுத்துருக்க லிங்க்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நேம், உங்க குரூப், இதை போட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் 499 ரூபா, 499, 500 ரூபா கிடையாது, 499 ரூபாயில உங்களுக்கான ஆப் உங்ககிட்ட வரப்போகுது. எல்லா சேனல், அதாவது எல்லா ஆப்லயும் பாத்தீங்கன்னா மேக்ஸ் குரூப்புக்கு தான் முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஆனா நம்ம ஆப்ல மேக்ஸுக்கு குரூப் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தர போறோமோ அதே ஈக்குவலுக்கு காமர்ஸ் குரூப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் தர போறாங்க. இது நம்மளோட ஆப், நம்ம ஆப், நம்மளுக்கான ஆப். ஸோ வீலர்ன் ஆப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல போயிட்டு ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப் லான்ச் ஆன உடனே நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? 2 மார்க்கோட ஃபர்ஸ்ட் 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுதான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபைன் காமர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய வாய்ப்பு இருக்கு கேட்கறதுக்கு. இது மட்டும் இல்லாம டிஃபைன் பார்ட்னர்ஷிப், கர்த்தா, ஹூ இஸ் அ மைனர், டிஃபைன் கார்பரேட்டிவ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுல ஹூ இஸ் அ மைனர், 18 வயசு கீழே இருக்கிறவங்களாம் மைனர். அவங்க பிசினஸ்ல பார்ட்னர் ஆக நினைக்கிறாங்கன்னா அவங்க தான் மைனர் பார்ட்னர். ஸோ இது ஒரு சிம்பிளான 2 மார்க், அவ்வளவுதான், ஆன்சரே முடிஞ்சிருச்சு. ஸோ 2 மார்க்கை சிம்பிளா படிச்சுக்கோங்க. ஒரு 2ல இருந்து 3 பாயிண்ட்ஸ் எழுதுற மாதிரி வச்சுக்கோங்க. அது மட்டும் போதும் 2 மார்க் எழுதுறதுக்கு. நெக்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ். இதுல லாஸ்ட் 40th கொஸ்டின், வாட் இஸ் ஜிடிஆர், வாட் இஸ் இ காமர்ஸ். இ காமர்ஸ்னா நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்களா பொருட்கள், அது எல்லாமே இ காமர்ஸ் தான். அது மட்டும் இல்லாம வாட் இஸ் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நீங்க ஏடிஎம் போறீங்களா, ஏடிஎம் யூஸ் பண்றது தான், நீங்க யூஸ் பண்ற கார்டு பேர் தான் டெபிட் கார்டு. அது மட்டும் இல்லாம வாட் இஸ் மொபைல் பேங்கிங், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்றீங்கல்ல, அதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். வாட் இஸ் வேர் ஹவுஸ், பொருளை சேமிச்சு வைக்கிற இடம் தான் வேர் ஹவுஸ். ஸோ இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஈஸியா படிங்க. ஒரு லைன்ல உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிற அளவுக்கு, அதாவது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல போயிட்டு ஈஸியா எழுதிடலாம். அடுத்த 20 கொஸ்டின்ஸ், வாட் இஸ் இன்டர்னல் ட்ரேட், வாட் இஸ் WTO. WTOனா என்ன, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் டிஃபைன் கான்ட்ராக்ட், வாட் இஸ் வாய்டு கான்ட்ராக்ட், டிஃபைன் த டேர்ம் பர்சன், டிஃபைன் த டேர்ம் அசசி. அசசினா என்ன, யார் இன்கம் டேக்ஸ் பே பண்ண போறாங்களோ, யார் இன்கம் டேக்ஸ் பே பண்றாங்களோ, யார் டாக்ஸ் பே பண்றாங்களோ அவங்க தான் அசசி. ஓகேவா, டாக்ஸ் பே பண்றவங்க தான் அசசி. அவ்வளவுதான், ஒரு 2 மார்க்கு. ஸோ இது எல்லாமே சிம்பிளான கொஸ்டின், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 3 மார்க் ஸ்டார்ட் பண்ணலாமா? வாட் இஸ் த ரோல் ஆஃப் சங்கம் இன் ட்ரேட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏன்ஷியன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவா நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க
ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதுல மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே ஃபர்ஸ்ட் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, 3 ரிவிஷனு, இது எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் போய் மட்டும் எழுதிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் மொத்தமே நீங்க அசால்ட்டா படிச்சிருப்பீங்க. அது படிக்காதவங்களும் ஓகே, இப்போ நீங்க படிக்க ஆரம்பிச்சாலும் நம்மளால மார்க் எடுக்க முடியும். காமர்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற பிளஸ்ஸே அதான். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் படிக்கலாம். நம்மளுக்கு தேவை நம்ம படிக்க உட்காரணும். நம்ம படிக்கிற கான்ஃபிடன்ஸ்ல உட்காந்துட்டோம்னா நம்ம அதை படிச்சிடலாம். ஸோ இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த 15 கொஸ்டின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைவேட் கம்பெனி அண்ட் பப்ளிக் கம்பெனி, டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட், இந்த மாதிரி நிறைய டிஸ்டிங்விஷ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனா 12th டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் பெருசா கேட்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 11thலயும் நீங்க படிச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லாமையும் போகலாம். ஸோ 8R+, ஸோ நீங்க வந்து படிச்சுக்கோங்க, படிச்சுக்கிறது நல்லது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல இதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரன்ஸ் ஆஃப் பிசினஸ், அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசினஸ், அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், அதே மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ், டிமெரிட்ஸ், ஃபுல்லாவே தான் இருக்கு. அட்வான்டேஜஸ்ல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ எந்த அட்வான்டேஜஸ்க்கு எதை எழுதணும்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாம அந்த ஹெட்டிங்கை படிச்சுட்டு எழுத ஆரம்பிங்க. அட்வான்டேஜ்னு பார்த்துட்டோடனே நம்ம படிச்ச அட்வான்டேஜ் தான் இருக்குன்னு எழுதிடாதீங்க, ஃபுல் கொஸ்டினை படிங்க. கொஸ்டின் பேப்பர் கையில வாங்கினோடனே கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா படிங்க, அதுக்கே டைம் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மார்க்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா 5 மார்க் ஃபுல்லா கொஸ்டின்ஸை தெளிவா படிச்சு எந்தெந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க. நல்லா 100% தெரிஞ்ச கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. யாரும் உங்களை கேட்க போறதில்ல ஆர்டரா எழுதுங்கன்னு சொல்லி, கொஸ்டின் நம்பர் கரெக்டா போட்டா மட்டும் போதும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கொஸ்டினை ஃபுல்லா படிங்க. கொஸ்டினை ஃபுல்லா படிச்சு ஓகே இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஃபுல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் அதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபுல்லா தெரியாத கொஸ்டினா இருக்கு, அதாவது வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினை கடைசியா எழுதிக்கோங்க. சுத்தமா தெரியவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை லாஸ்டா எழுதுங்க மேக்ஸிமம். ஓகேவா, நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. நீட்டா ப்ரெசென்ட் பண்ண டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் நீட்டா இருக்கட்டும். ஓகேவா, ஒரு எப்படி சொல்லுது, ஒரு சப்ஹெட்டிங்க்கு அடுத்த சப்ஹெட்டிங் எழுதும்போது ஒரு லைன் விட்டு எழுதுங்க. சப்ஹெட்டிங் வந்து ஒரு பென்சிலால ஒரு கோடு போடுங்க. அதுக்கப்புறமா லாஸ்டா ஒரு கொஸ்டின் முடிஞ்ச உடனே ஒரு ஃபுல் கோடு போட்டு அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் 5 மார்க் எழுதுறீங்கன்னா ஒரு பேஜ்ல இருந்து 1.5 பேஜுக்கு அந்த 5 மார்க் எழுத ட்ரை பண்ணுங்க. 2 மார்க் 3 மார்க்கா இருந்ததுன்னா 2 மார்க் ஒரு 3 லைனாவது எழுதுங்க. 3 மார்க்கு ஒரு ½ பேஜாவது எழுதுங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாம கீழே ஒரு லாஸ்ட் ஒரு 4 லைன் 5 லைன் தான் இருக்குன்னா அங்க ஒரு புது கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் புது பேஜ்ல போய் ஆரம்பிங்க. ஓகேவா, உங்களை யாரும் கேட்க போறது இல்லை ஏன் அந்த லாஸ்ட் 4 லைன் விட்டு வந்தீங்கன்னு. லாஸ்ட்ல ஆரம்பிக்கும் போது அவங்க கரெக்ஷன் பண்ற வேகத்துல அதை கீழே கவனிக்காம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ புது பேஜ்ல போய் அதை ஆரம்பிங்க. அதே மாதிரி பெண்ணெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி வந்து நிறைய இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மள மார்க் வந்து ஏற்றி வர்றதுக்கான இருக்கு. அதே மாதிரி எந்த வித காரணமாலும் நம்மளுக்கு ஓகே. லாஸ்ட் செட் ஆஃப் 20 கொஸ்டின்ஸ் உங்களோட 5 மார்க் கொஸ்டின்ஸ் இதுதான். இதோட உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடியுது. ஓகேவா, சிம்பிளா படிச்சுட்டு போங்க, கான்ஃபிடென்ட்டா போங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ தைரியமா அட்டன் பண்ணுங்க, எந்த விதமான பயமும் வேணாம். காமர்ஸ் நம்மளுக்கு புது சப்ஜெக்ட் தான், 11th தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரியாத சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு வருஷம் அது கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்க. ஸோ தைரியமா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போங்க, நம்ம தான் ஸ்கோர் பண்ணுறோம். ஓகேவா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல் ஃபார் த எக்ஸாம். தைரியமா போங்க, எந்த விதமான பயமும் வேணாம். சரிங்களா, நம்ம ஆப் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஜஸ்ட் 499 499 வந்துட்டே இருக்கு. கீழே இருக்க லிங்க்ல போயிட்டு நீங்க உங்க நேம், குரூப் எல்லாத்தையுமே போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. மேக்ஸ் குரூப்புக்கு தான் அதிகமா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இருக்கு. காமர்ஸ் குரூப்புக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதிகமா ஆக்க வேண்டியது உங்களோட கையில தான் இருக்கு. உங்களோட கடமை. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை, அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இயர் 12th நம்ம கையில தான் இருக்கு, நம்ம கலக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேவா, பாய் டாடா.